இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. சரியான மேட்சுங்க. ஆர்சிபி வர்சஸ் எம்ஐ. எனக்கு வந்து ஆர்சிபி வந்து ஓப்பனா சொன்னா நான் சிஎஸ்கே ஃபேன் தான். ஆனா நேற்று ஆர்சிபி ஆடின பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் செம்மையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் திங் ஃபீவர்ல வந்து ஆடினாப்புல கோலி. ஹி இஸ் நாட் ஃபுல்லி ஃபிட். நல்லாவே தெரிஞ்சது. ஏன்னா பால டைம் பண்ண ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. ஏன் கஷ்டப்படுறாரு, அவரோட இன்டென்ட் எப்படிதான் இருக்குன்னு பார்த்தா அப்பதான் லேட்டரா நியூஸ் வந்தது அவருக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை அப்படின்ட்டு. பட் அதோட வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டிங் ஆடுதுங்கிறது பெரிய விஷயம் தான். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சரி ஸ்கோர் செம்மையா இருக்கே, சால்ட்டும் கோலியும் எடுத்துட்டு போயிட்டாங்களே, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தா ரஜத் பட்டிதார் வந்துட்டாரு. நான் டேவிட் படிக்கல் எப்படி ஆட போறாருன்னு நினைச்சா இவரு வந்துட்டாரு உள்ள. சூப்பர் கேப்டன்சி மூவ். அவர் அங்க அடிக்க, அதுக்கப்புறம் வந்து நம்ம டிம் டேவிட் அடிக்க, ஷெப்போர்ட் அடிக்க, தூயின் வந்துட்டாங்க. 240 ஸ்கோர். நல்ல ஸ்கோருங்க, செமுத்தியான ஸ்கோர். இந்த கில்லியில விஜய் சொல்லுவாப்ல, இந்த மாத்தோண்டு பிளேடு மேல வச்ச நம்பிக்கை உன் மேல வெயின்னு சொல்லிட்டுன்னு. அப்படி இன்னும் ரொம்ப வந்து இந்த அம்பையர் ஓரியன்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா புரியல. டிம் டேவிட் ஹர்திக் பாண்டியாவை ஒரு 6 ஒரு 4 அடிக்கிறாப்ல, உடனே ஹர்திக் பாண்டியா ஃபுல் டைம் ஆகுறாப்ல. அப்படி டைம் ஆக்கி கீழே உட்காந்து மேல பார்த்து 100% தெரியும் அந்த ஓவர் வந்து டிம் டேவிட் ஜோன்ல இருக்காப்ல. 25 ரன்ஸ் அடிச்சு நவுத்திருப்பாரு அந்த ஓவர். மிஸ் ஆயிடுச்சு. க்ளோஸ் டு ஒரு 15 ரன்னோ என்னமோ எடுத்திருப்போம் அந்த ஓவர். ஆனா பாத்தீங்கன்னா அந்த ஓவர் எவ்வளோ டைம் ஆக்க முடியுமோ ஆக்கி, என்னென்ன அழுகுனி வேலை பண்ணுமோ பண்ணி, பாலோட ஷேப்பை மாத்தி விட்டு அதை டிம் டேவிட் எக்ஸ்போஸ் வேற பண்ணிட்டாரு. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரோஹித் சர்மா பேட்டை செக் பண்ணும்போது அங்க ஒரு கன்ஃபியூஷன். என்னென்னமோ பண்றாங்க மேட்ச் அடிக்கிறதுக்கு. எதுக்காக இவ்வளவு பண்றாங்கிறது புரியல. ஆனா எப்போ வந்து இந்த மாதிரி ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டாங்களோ அப்பவே அவங்க தோத்துட்டாங்க. அதுதான் உண்மை. அதை அவங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நேற்று ஆர்சிபி ஆடின பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டே வேற. ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட தோத்துட்டு திரும்ப இங்க வந்து ஒரு பர்ஃபெக்ட் பிளானிங்கோட வந்து ஆடின மாதிரி இருந்துச்சு. செம்ம கேம். குட் கம்பேக் ஃப்ரம் ஆர்சிபி. ஸோ இதுல டேக் அவே பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான விஷயம்னு பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து இன்னும் நடுவுல ஓவர்ஸோட கிளவுஸ் மாத்தாது. பிசிசிஐ ரூல்ஸ் வந்து ஓவர்ஸ்க்கு நடுவுல நீங்க எதுவுமே மாத்தக்கூடாது. இதர் ஸ்டார்ட் ஆஃப் த ஓவர் ஆர் எண்ட் ஆஃப் த ஓவர், இல்லைன்னா அந்த ஓவர் மாறும்போது தான் நீங்க பண்ணுமே தவிர நடுவுல மாத்தவே கூடாது. இந்த பயபுல்ல ஃபர்ஸ்ட் பால் முடிஞ்சோடனே கிளவுஸ் எடுத்துட்டு வரா, மாத்தக்கூடாதுன்னு அம்பையர் சொல்றாங்க, போறாங்க, மறுபடியும் கிளவுஸ் எடுத்துட்டு வரா, மாத்துறாங்க. அது எப்படிங்க கணக்கு? நேற்று கிறிஸ்டன் ஸ்டப்ஸ்க்கு அவங்க மாத்தலையே. சிஎஸ்கே ஃபேன் ஒரு நல்ல கிரிக்கெட் பார்க்கணும். என்னாச்சுன்னா கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் கேட்டாரு கிளவுஸ் மாத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. 100% அவர் அதனால தான் அவுட் ஆனாரு. அது மறுபேச்சே கிடையாது. ஏன்னா அந்த கிளவுஸ் வந்து ஸ்வெட்டா இருந்ததுனால பேட் கிரிப் அவர் கிடைக்கல. அதனாலதான் அவர் அவுட் ஆனாரு. நல்லாவே தெரிஞ்சிச்சு. அப்போ ஓகே, பிசிஏ ரூல்ஸ், கிரிக்கெட் ரூல்ஸ், ஐசிசி ரூல்ஸ், எவ்ரிதிங் இஸ் ஃபைன். இப்ப என்னங்க ஆச்சு? ரொம்ப தப்புங்க. மறுபடியும் பாண்டியா கிளவுஸ் பண்ண கிளவுஸை மாத்தி அவர் ஒன்றும் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. அவர் 50 தான் ஆடினாரு. பட் இந்த மாதிரி ஒரு டீம் கம்போஷர் இருக்கும் போதெல்லாம் வின்னிங் ரொம்ப கஷ்டம். அப்படி பண்ணாலும் அது ஏற்கத்தக்கதா இருக்காது. பட் ஓவரால் ஆர்சிபி வண்டர்ஃபுல் கேம், வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். திரும்ப கம்பேக் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னமோ இப்ப என்ன ஃபீல் ஆகுதுன்னா பாயிண்ட்ஸ் டேபிள்ல 1, 2, 3 ஒரு மாதிரி நின்றுவாங்கன்னு தான் தோணுது. 4th பொசிஷனுக்கு மட்டும்தான் போட்டி வரும்னு தோணுது. ஏன்னா டாப் 3 வேற மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ், ஆர்சிபி, பஞ்சாப் தொட முடியாத லெவலுக்கு இருக்கானுங்க. அந்த 4th ஸ்லாட்டுக்கு தான் இங்க சண்டையே வரும்னு நினைக்கிறேன். பட் பார்ப்போம். இதே செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட் இதே மாதிரி பிளானிங்ல எடுத்து போனாங்கன்னா அவங்க செம்மையா இருக்கும். என்னோட டாப் 3 பெர்ஃபார்மன்ஸ் யார் இன்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஐ வில் கிவ் இட் ஃபார் ஃபில் சால்ட். பிகாஸ் அவர் தான் வந்து அந்த கம்போஷரே செட் பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு அவரு 100 கூட போயிருக்கலாம். பட் ஓகே, டீமுக்காகன்னு போகும்போது he got out, not a problem. So Phil Salt will be my first one. செகண்ட் வந்து குருணால் பாண்டியா. மேன், அவருக்கு இருக்கிற ஒரு லிமிடேஷன்ஸ் வச்சு வாட் ஐ கேன் டூன்னு சொல்லிட்டு ஒரு போலிங் போடுறாரு பாருங்க. அதே மாதிரி ஃபீல்ட் செட்டுங்க, என்ன கிளாஸ். பாண்டியா வந்தா டி பேக்வர்ட் பாயிண்ட், அதுக்கப்புறம் வந்து ஸ்வீப்பர் கவர்ஸ் ஃபுல் ஓப்பன். நீ அங்க எவ்வளவு வச்சுக்கணும், ஒரு ரன் தானே எடுக்க போறேன்ற மாதிரி அங்க வைக்கிறாரு. ஸ்கை வந்த உடனே ஷார்ட் ஃபைன் லெக், டீப் ஸ்கொயர் லெக் வந்து நல்லா ஃபைனா வச்சிருக்காரு. லாங் லெக் பொசிஷன்ல வச்சுட்டு என்ன பண்ணாருன்னா அந்த பால் நல்லா ஸ்லோ த்ரூ த ஏர் வந்து இதுல கொடுக்குறாருங்க, ஸ்வீப் கொடுக்குறாருங்க. இவரு டைம் பண்ணாரு. பட் ஆனா 6 அடிக்கிற அளவுக்கு அவர் பேஸ் கொடுக்கல, ஸ்ட்ரெயிட்டா கையில போய் வந்தது. தேர்ட் பாத்தீங்கன்னா 100% இந்த காய் டிம் டேவிடுங்க. நல்லா ஆடினாரு, நல்லா பினிஷிங். அவர் பினிஷ் பண்ணனால தான் ஸ்கோர் 240. ஸோ தட் மை டாப் 3 பெர்ஃபார்மன்ஸ். கண்டிப்பா எனக்கு எம்ஐல இருந்து யாருமே சொல்ல தோணல. பிகாஸ் நான் ஆறண்டா நேரமே ஆச்சு ஜெயிக்கிறேன்டான்ற மாதிரி ஆடின மாதிரி எனக்கு தெரியல. நிறைய அலுகுனி பண்ண மாதிரி. மெயினா அந்த ஹர்திக் பாண்டியா ஓவர் நான் லைவ்ல வேற பார்த்தேன். ஒரு 6 ஒரு 4க்கு அப்புறம்லாம் எவ்வளவு நேரம் டைம் டிலே, அதான் டூ மச். ஸோ எஸ் மக்களே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கிரிக்கெட் ரிவ்யூஸ் உங்களுக்கு ரெகுலரா வந்து அப்டேட்ஸ் வரதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.